இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, யார் மேலேயாவது கசப்பு இருக்கா உங்களுக்கு? யார் மேலேயாவது கோபம் எரிச்சல் இருக்குதா? ஆண்டவர் சமூகத்தில் வச்சு விட்டுருங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் சில நபர்கள் நமக்கு துரோகம் செய்ய முடியும். ஏன்னா நானும் பாதை கடந்து வந்தவன். நம்பிக்கை துரோகங்கள், உறவுகளினால், நண்பர்களினால், விசுவாசிகளினால் எத்தனையோ காயங்களை அனுபவிச்சவன். ஆனால் கர்த்தர் சமூகம் தைரியமாக சொல்லுகிறேன், ஆனால் யார் மேலே எனக்கு என்ன இல்லை? கசப்பு இல்லை. அதே சமயம் நான் அவர் செய்த எல்லா தவளையும் மன்னிச்சுடுவேன். ஆனால் சில நபரோடு திரும்ப என்ன செய்ய முடியாது? ஒட்ட முடியாது. நான் ஒட்டினால் திரும்ப எனக்கு என்ன உண்டாகும்? வருத்தம் உண்டாகும், காயம் உண்டாகும், திரும்ப எனக்கு மனசஞ்சலம் வரும். மனதார மன்னிச்சாச்சு, சில நேரத்தில் கொஞ்சம் விலகி என்ன செய்கிறோம்? சில நபர்களோடு நான் ஒட்டுனாலே என் கூட வேலை செய்கிறான் பாஸ்டர், எப்பா பாரு அவனை கண்டானு எரிச்சல் பாஸ்டர், அவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டு சந்திரன் அழுது புலம்பி மன்னிக்கிற கிருபையை பெற்று அந்த நபரை மன்னிச்சிருங்க. ஆனால் திரும்ப அந்த நபரோடு கையை கொடுத்தா எனக்கு துரோகம் பண்ணுவான், எனக்கு தீமை பண்ணுவான், என் வேலைக்கு உழ வைப்பான், திரும்ப கஷ்டப்போகிறோம் அப்படின்னா எட்ட நின்று நல்லா இரு தம்பி, கஷ்டப்படுறாங்களா நான் ஜெபம் பண்ணுறேன், அவன் வேதனைப்படுறாங்களா நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்ன செய்கிறேன்? கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்க. பவுல் அதான் சொல்கிறாரு, கஷ்டப்ப வைக்காத, இருதயத்தின் எல்லாம் தூக்கி போட்டுரு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். இது ஆண்டவர் வேதனைப்படுத்துகிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ மற்ற 25 ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுவார். ஒரு நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஜனங்களை 2ஆக பிரிப்பாராம், வெள்ளாடு செம்மறியாடு. செம்மறியாடு போல் நிற்கிற கூட்டத்தை பார்த்து பவுல் ஆண்டவர் சொல்லுவாராம், நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தேன், நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தேன், நான் சிறையில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தேன், அதனால் நீ எங்கே பிரவேசி? என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. உடனே கேட்பாங்களாம், நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்யலையே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரில் யாருக்கு இது நன்மை செய்து அதெல்லாம் எனக்கு செஞ்ச அப்படின்ற. இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் பட்டினியாக இருந்தேன் எனக்கு கண்டுக்காமல் போயிட்டேன், ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஒன்றும் கண்டுக்கலை, இப்படிலாம் செய்த, ஆகவே பற்கடிப்புள்ள இடத்துக்கு போ. உடனே அந்த கூட்டம் கேட்கும், நீ எங்கே பசியாக இருந்துட்டு எப்படி இவனை கண்டுக்காமல் போகணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவனுக்கெல்லாம் நீ நன்மை செய்யாமல் போனே இல்லை, அதெல்லாம் யார் செய்யாமல் போனது? எனக்குன்னு. இப்போ இந்த விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு நபருக்கு நாம் நன்மை செய்வதும் யாருக்கு செய்கிறதுக்கு அடையாளம்? நாம் ஒரு நபருக்கு தீமை செய்வதும் யாருக்கு செய்வதுக்கு அடையாளம்? நம்புற ஒரு மனுஷனை நாம் பண்ணுகிற துரோகம், ஒரு மனிதன் மேலே இருக்கிற கசப்பு, அல்லது ஒரு மனிதனை நாம் காயப்படுத்துவது, அல்லது ஒரு மனிதனுக்கு நம்ம தீமை செய்வது, அல்லது ஒரு மனிதனை குறித்து நம்ம தூற்றுவது, அல்லது ஒரு மனிதனுக்கு நாம் துரோகம் பண்ணுவது, இது எல்லாமே நாம் தேவனுக்கு விரோதமாக செய்வது, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, பரிசுத்தாவி என்ன செய்யாத, நான் இவரை தான் காயப்படுத்தினேன், ஆனால் யார் துக்கப்படுறது? ஏன்? நான் ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள இன்னும் ஜென்மஸ்வாவம் மாறலைன்னா காயப்பட்ட இவர் என்னை மன்னிச்சிருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் எப்போவுமே இவர் இப்படி தான், இவர் சுவாபம் காயப்பட்டது, நான் மனதார மன்னிச்சேன்னு இவர் என்னை மன்னிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் யார் துக்கப்படுறது? யார் துக்கப்படுறது? கர்த்தர் துக்கப்படுறாராம். ஆகவே சொல்கிறேன், தேவனை துக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ளே என்னென்ன ஜென்மஸ்வாவம் இன்னும் இருக்குதோ அதுக்கெல்லாம் எனக்கு மனம் திரும்பி, அன்பில்லாமல் நடந்திருக்கலாம், பொருளாசையான தப்பு பண்ணியிருக்கலாம், இச்சை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், பிற காயப்படுத்துறவர்களாக இருந்திருக்கலாம், கசப்பு வைராக்கியத்தினால் அவங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், தூஷித்திருக்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் மனம் திரும்பி, இது என் இயல்பு சுவாபம் ஆண்டவரே, ஆனால் உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன், இன்றைக்கி நான் மனம் திரும்பி நான் மறுரூபமாகிறேன். அல்லேலூயா.